வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் தென் நம்மளோட பப்ளிக் கொஷின் பேப்பர் லாஸ்ட் ஒரு 3 or 4 இயர்ஸோட கொஷின் பேப்பர்ல பகுபதுருப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் இந்த மாதிரி இருக்கிறதுல என்னென்ன கேட்டிருக்காங்க, அணியெல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து லைனாக பார்க்க போகிறோம். ஸோ 22ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த பேஜை மட்டும்தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, ரிப்பீட்டடா எது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அப் டு 22ல இருந்து 30 வரைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான். ஸோ இது எல்லாமே லைனாக பார்த்துட்டு வாங்க. அதை மட்டும்தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ல 22, 23. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழாக்கம் தருக அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அணில வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உவமை அணி, வேற்றுமை அணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வழி 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 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதோட டிஃபரன்ஸ் கேட்கறது, பொறின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் கேட்கறது. ஸோ அதுக்கான மீனிங் நீங்க எந்த பொருள் தரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கான வாக்கியம் அமைக்கிறது. அடுத்து உறுப்பிலக்கணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உவமை, எந்த உவமைன்னு சொல்லி எழுதுறது, இலக்கண குறிப்பு, வல்லின மெய்யினங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரிப்பீட்டடா என்னென்ன வருது அப்படிங்கறத கண்டினியூஸா வந்து நான் போட்டு அப்படியே பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ புணர்ச்சி விதி மட்டும் கேட்காம இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரித்து அந்த புணர்ச்சி விதியை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பிரித்து தருக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கலைச்சொல்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க் வந்துடும். இலக்கண குறிப்பு இந்த மாதிரி இந்த ஈஸியா இருக்கிறதுல என்னென்ன வந்து ரிப்பீட்டடா இருக்கு அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. உருவக அணி. ஸோ உருவக அணி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல வந்து எது உவமை உருவகம் அப்படிங்கறத பிரிச்சு அது எதை தொடர்ந்து வருது அப்படிங்கறத பார்த்து நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேரா ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குறியீட்டு சொன்னோம் இல்லையா, சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 சிம்பிள் கொடுத்து அந்த சிம்பிள்ஸ்ல வந்து நம்ம வந்து என்ன குறியீடு அப்படின்னு அந்த பொருள் சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பொறிங்கிற மாதிரி வழி 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 அப்படிங்கிறது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு வந்து தமிழ் சொல் தர்றது அப்படிங்கிறது, நம்ம பேச்சு வழக்குல இருக்கிற சொல்ல தமிழ்ல எப்படி அப்படிங்கிற மாதிரியான சொல்றது. இது எல்லாமே ஸோ இது வந்து நார்மலா இல்லாம இது ஒன்ஸ் வந்து 1, 2 மாறி இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, வேற்றுமை அணி கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ வேற்றுமை அணி, உருவக அணி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இந்த மாதிரி ஒரு 4 அணி மட்டும்தான் இம்பார்ட்டண்டா. மொத்தமா உங்களுக்கு நான் காட்டக்கூடிய எல்லாத்துலயும் சேர்த்து பிரிதுமொழிதல் அணி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உருவக அணி அப்படின்னு வந்து மொத்தமாவே உங்களுக்கு 5 அணி தான் இருக்கும். ஸோ அந்த 5 அணியை நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியா ஒரு 4 மார்க் அப்படிங்கிறது வாங்கிடலாம். தமிழாக்கம் தரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல வந்து சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க, ஒரு சில உங்க புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிட் ஃபார் டாட் இந்த மாதிரியான ஒரு ப்ராவர்பை கொடுத்து ப்ராவர்புக்கான எக்ஸ்பிளனேஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பேராகிராஃபா கொடுத்து இதுக்கு வந்து தமிழாக்கம் தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதை கேட்டாலும் உங்களுக்கு அதை ஒரு நீங்க படிச்சு பார்த்து எழுதுறது தான். இதெல்லாம் ஈஸியாவே மார்க் ஸ்கோர் பண்றதுதான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல வந்து நிறைய வேர்ட்ஸ், தனித்தனி வேர்ட்ஸா இருக்கு. அந்த தனித்தனி வேர்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எந்தெந்த வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸா ஒரு தொடர் அமைக்க முடியுமோ அந்த வேர்ட்ஸை மட்டும் பர்டிகுலர் வேர்ட்ஸை எடுத்து, ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ஒருத்தரோட இமேஜுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரோட இமேஜினுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாறும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கற்பனை திறன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொற்றொடர் வந்து அமைச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்னதா எங்கிட்ட இருந்தது. நீங்க வந்து இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, ஒரு வேர்ட்ஸ் நம்மளால ஒரு தொடர் அமைக்க முடியுமா அப்படிங்கறத பாருங்க. ஸோ அப்பதான் வந்து பப்ளிக்ல உங்களுக்கு பார்க்கும்போது டக்குன்னு இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். டக்குன்னு ஒரு விஷயத்த புதுசா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா படபடப்பாயிரும். ஸோ அதனால என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ அதுல உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க.
இதுல வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சொல்ல வந்து பிரித்தும் சேர்த்தும் வந்து ஒரு சென்டென்ஸ் தொடர் அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கிறது தான். ஸோ அந்த லா, இதெல்லாம் குடுக்கறது. ஸோ இது உலை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாரியான வித்தியாசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரியான டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஹார்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலரா 1 1/2 ஹார்ஸ் ஒதுக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு எழுதும்போது தான் உங்களால ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓமையணி சொல்போர் பின்வரு நிலையணி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வச்சு நம்ம வந்து பேராகிராஃபா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பத்தியாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுல என்ன கொடுத்துருக்காங்கிறத பேஸ் பண்ணி வச்சு நீங்க ஒரு பேராகிராஃபா வந்து மேக் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குடுத்திருக்கிற வந்து பத்திய வந்து ஆஹ் இதா எழுத சொல்லியிருக்கிறாங்க. கடிதமா வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து செய்தியா நாளிதழ்ல சேகரிச்சு வச்சிருக்கிறத அது வந்து எந்த நேரம் எந்த காலம் அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு கடிதமா வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதிதான். சோ இது வந்து ஏதோ ஒன்று எனக்கு மட்டும் வந்து உங்களுக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சோ இது பேசிக்கா வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்க எழுதினா போதும். ஆக்க பெயர் வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இது வந்து பாருங்க கலை சொல்லாக்கம் பொருள் தருக. கலை சொல்லுக்கு இந்த கலை சொல்லாக்கம் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து கேக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து லிசன் பண்ணி கொஞ்சம் இதுக்கான டைம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஷின் ஆன்சர்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க எது எழுதலாம் அப்படிங்கிறத வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்கும் அதுவும் அதை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து என்னென்ன அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து 2 வேர்டு குடுத்து அத வந்து விளக்கம் தர சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல பிரிச்சும் சேர்த்தும் எழுதுறது. அடுத்து ஏதேனும் ஒண்ணு கூறுவது இலக்கணம் கேட்டிருக்காங்க. அடுத்து பொறி. இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர்லயே வந்து 2 கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பொறி அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா லிசன் பண்ணி பாத்துக்கோங்க. இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா புதிர்களுக்கான விடையை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற்றுமை அணியும் உருவக அணியும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது 39ல இருந்து 42 வரைக்கும் அந்த தமிழாக்கம் தருக அதுல வந்து இது வித்தியாசமா கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பர். தமிழாக்கத்துக்கான சென்டென்ஸ் இது வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறது நம்ம தமிழாக்கம் பண்ணணும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற ஓரளவுக்கு ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே காட்டியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் எங்கிட்ட இருந்ததெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணிட்டேன். இது வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்காது. பிகாஸ் நான் டெலகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் கலெக்ஷன்ஸ் சின்ன சின்ன போட்டோஸ் ஸ்னாப்பா எடுத்து வச்சிருந்த கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதை நான் வந்து போடல. இது நிறைய இருக்கு. அது அப்படியே ஒரு வித்தியாசமா இருக்கக்கூடியது மட்டும் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு பார்த்து அப்சர்வ் பண்றதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். இதுல பாருங்க சிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு பேஜ்லயும் ஒரு மாரி வித்தியாசமா இருக்கக்கூடியதான். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து கொஷின்ஸ் எதுவுமே கவர் பண்ணல. ஸோ ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க எல்லாமே கொஷின் ஆன்சர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. இதுல தான் உங்களுக்கு வந்து மார்க் லூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அணி இந்த மாதிரி அந்த இலக்கண குறிப்பு இதெல்லாம் எது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ அதான் எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு புக் பேக்லயும் இருக்கலாம். ஒரு சிலது இன்சைடாவும் இருக்கலாம். ஸோ இது எது உங்களுக்கு வந்து இல்லாம இருக்கோ, எது தெரியாம இருக்கோ அதை நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே கம்மியான டேஸ் தான் இருக்கு. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ படிச்சதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பார்க்கறக்கு டயர்டா இருக்கிற டைம்ல நீங்க இதை எடுத்து பார்க்கும்போது இதுல என்னென்ன உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கோ அதை நீங்க எடுத்து எழுதி வச்சு தனியா நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல வந்து சிம்பிள்ஸ் வித்தியாசமா குடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. ஸோ ஒரு பேஜ்லயும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அத மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ வந்து எடுத்துக்கோங்க. எது எதுன்னு வந்து தனியா ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இங்க என்கிட்ட இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்ச எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இது எல்லாம் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா இருக்காது. மாறி மாறி தான் வர மாரி இருக்கும்.
ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன வித்தியாசமா இருக்கோ அத மட்டும் தான் குடுத்துருக்கேன். ஸோ படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணும்போது, இல்ல உங்களுக்கு தூக்கம் வர சமயத்துல நீங்க இத எடுத்து பாருங்க. இத எடுத்து பார்த்துட்டு என்னென்னலாம் நமக்கு வந்து இல்லாம இருக்கு, நம்ம என்ன வித்தியாசமா இன்னும் பார்க்காம இருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் அதிகமா வேஸ்ட் பண்ணிறாதீங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்கு. ஸோ லாங்குவேஜுக்கு அதிகமா டைம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா, அதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அத மட்டும் ரெக்டிஃபை பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நம்ம வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இந்த மாரி எல்லாத்துக்கான வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். மறக்காம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா, அந்த வீடியோவோட கீழ வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து குடுத்துருப்பேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.